ஏங்க உங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு ட்ரைனிங் டாக்டர் இறந்து போயிருக்காங்க, உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுத்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண தெரியாதா? உங்களோட பிரின்சிபல் அந்த பொண்ணு இறந்தது வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டான்னு சொல்லிட்டு கேஸ் மூட பார்த்திருக்காரு. யார கேட்டுங்க அந்த பொண்ணோட ஐடென்டிட்டி வந்து வெளியில ரிலீஸ் பண்ணீங்க? சோசியல் மீடியால சரி நியூஸ்ல வந்து எப்படி வந்தது? இந்த மாதிரி ஏகப்பட்ட क्वेश्चंस வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்து கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த விஷயம்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லங்க, அந்த எக்ஸ் பிரின்சிபல் இருந்தார் பாத்தீங்களா, அவர் மேல வெஸ்ட் பெங்கால் போலீஸே வந்து கிரிமினல் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அந்த டீடைல் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்தியா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா டாக்டருக்காக ஒரு சேஃப்டி மெஷர்மென்ட் கைட்லைன்ஸ் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. அந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா இந்த ரேப் கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா நடக்குது. அண்ட் தமிழ்நாட்டிலே சில விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயம் நம்ம பேசலாம். Hello better citizens, this is me advocate Vignesh Muthukumar. இந்த வீடியோ வந்து கொல்கட்டா கேஸோட அப்டேட் வீடியோ தாங்க. கொல்கட்டா கேஸ் டீடைல் பத்தி நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டுருக்கேன். அந்த பேசிக் தெரியலன்னா அதை போய் நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் விசாரிக்கும் போது இன்னைக்கு விசாரிக்கும் போது சோமோட்டோவா இந்த கேஸ் நாங்க எதுக்கு விசாரிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேஸுக்காக மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா இருக்க டாக்டருக்கு எல்லாருக்குமே சேஃப்டி மெஷர்மென்ட் கைட்லைன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்களோட இஷ்யூஸ் எல்லாமே நோட் டவுன் பண்ணி எல்லாமே இஷ்யூஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, வெஸ்ட் பெங்கால் போலீஸ் கிட்டயும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கிட்டயும் சரி அந்த அட்வொகேட் கிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே ஆர்கியூ பண்ணியிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் வெஸ்ட் பெங்கால் அட்வொகேட் கிட்ட சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அது ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. அந்த பொண்ணோட விக்டிமோட போட்டோஸும் சரி நேமும் சரி அந்த டெட் பாடி வீடியோஸ் எல்லாமே அது எப்படி சோசியல் மீடியால போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த வெஸ்ட் பெங்கால் அட்வொகேட் பார்த்து கேட்கும்போது வெஸ்ட் பெங்கால் அட்வொகேட் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் அந்த சீன்ல அந்த கிரைம் சீன்ல போற காட்டியுமே பிரஸ் எல்லாமே வீடியோஸ் எடுத்து சர்க்குலேட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செகண்ட் விஷயம், இந்த கிரைம் நடந்து டிடெக்ட் பண்ணது வந்து ஏர்லி மார்னிங்ல டிடெக்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களோட பிரின்சிபல் வந்து இந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இந்த கேஸை மூட பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, அந்த பொண்ணோட பாடியை வந்து விக்டிம் ஃபேமிலிக்கு காட்டாம இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி குற்றச்சாட்டுல உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லும் போது வெஸ்ட் பெங்கால் அட்வொகேட் வந்து இதெல்லாமே இன்கரெக்ட், எங்கிட்ட ப்ராப்பரான ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி கிரைம் நடந்திருக்கு, அந்த பிரின்சிபல் வந்து அவரே வந்து ரிசைன் பண்ணிட்டு போறாரு. ஆனா உங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அவருக்கு பவர்ஃபுல்லான இன்னொரு ஹாஸ்பிட்டல் வந்து இதே போஸ்டிங் கொடுக்குறீங்க, என்ன ரீசனுக்கான்னு கேட்கும் போது அதுக்கு அவங்களுக்கு பதில் இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எப்பயா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணீங்க டைமிங் சொல்லுங்க பாருங்க சொல்லும் போது ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இதுல டிலேவே பண்ணல, இமீடியட்டா வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். எந்த டைம்ல ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கேட்கும் போது அப்புறம் அவர் டீடைலா சொல்லிட்டாரு. அந்த பொண்ணோட பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து ஆஃப்டர் 1 o'clock ல இருந்து 4:45 வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த பொண்ணோட பாடி வந்து 8:30க்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் எஃப்ஐஆர் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே 11:45 PM நாங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், டிலேவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஏங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து 1 o'clock ல இருந்து 1:45 PM வந்து பண்ணிருக்கீங்க. அந்த ரிப்போர்ட்லயே வந்து அந்த பொண்ணு ரேப் பண்ணிருக்காங்க, மர்டர் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு டீடைல் வந்திருக்கு. அதை வச்சு நீங்க ஏன் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணல? எங்க அந்த ஹாஸ்பிட்டலோட அத்தாரிட்டி என்ன பண்றாங்க? ஏன் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தாங்க? உங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த கிரைம் நடந்திருக்கு, ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம போயிருக்காங்க சொல்லிட்டு ஏகப்பட்ட क्वेश्चन கேட்டிருக்காங்க. இது சம்பந்தமாவும் doctor has been murdered, where she has been murdered. The FIR is registered at 11:45 in the night, Mr. Sibal. Yeah. And who was expected to Yeah. Nobody in the hospital registers the FIR. No. The father registers the. What was the principal or the vice principal? What were the authorities of the hospital doing? Why did he not? One, why was this kind of inaction on the part? First, an attempt to pass this off as a suicide instead of a murder. And the critical facilities are damaged in the morning or whenever the mob enters. What was the police doing? Well, we have videos for all. Let me first of all state. Surely, Mr. Sibal, What- the police. Well, A very serious offense has taken place. The crime scene is within the precincts of the hospital. Now, that is the first thing that the police have to do, namely to protect the crime scene. இந்த கேஸ் சம்பந்தமா டாக்டர் எல்லாமே பீஸ்ஃபுல்லா வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது அங்க நிறைய பேர் வந்து அந்த ப்ரொடெஸ்ட்ல நிறைய பேர் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லயும் அந்த கிரைம் நடந்த சீன்ஸ் வந்து நிறைய பேர் டேமேஜ் பண்ணிருக்காங்களே. உங்களோட போலீஸோ உங்களோட ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணியிருந்தாங்க? அந்த கிரைம் நடந்த பேசக்கூடிய பாதுகாப்பா வச்சுக்க முடியாது. கிட்டத்தட்ட 7,000 பேர் வர போறாங்களே, உங்களோட போலீஸோட இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு அலர்ட் பண்ணாம இருந்திருக்காங்க, ஏன் கண்ட்ரோல் பண்ணாம இருந்திருக்காங்க சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்கும் போது இந்த சைடு சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்வொகேட் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து இந்த கேஸ் வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணல. வெஸ்ட் பெங்கால் போலீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஐஜி கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா டிஐஜி மேலேயே நிறைய அலிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்வொகேட் சொல்லும் போது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதை டினை பண்ணிட்டாரு. இப்போ சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் சம்பந்தமா பாத்தீங்கன்னா அந்த விக்டிமோட டீடைல்ஸ், அந்த போட்டோஸும் சரி ஐடென்டிட்டி சரி அந்த விக்டிமோட டெட் பாடி வீடியோஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண சொல்லிட்டு சோசியல் மீடியால சரி மீடியாலயும் நியூஸ் மீடியால வந்து ரிமூவ் பண்ண சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நம்ம சேனல்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம 3 வீடியோ போட போறோம். இந்த 3 வீடியோலயும் பாத்தீங்கன்னா அந்த விக்டிமோட போட்டோஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். அண்ட்
நேமும் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். அந்த ஒரே ஒரு கிளிப், வீடியோ கிளிப் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஆடிட்டோரியம் அஃபென்ஸ் நடந்த பிளேஸை மட்டும் கவர் பண்ணிருப்போம். அது கூட நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அது அஃபென்ஸ் இல்ல, ஆனாலுமே நான் ரிமூவ் பண்ணேன். 150 கிராம் சொல்லிருப்போம், 150 கிராம் இல்ல, அது நிறைய பேர் தப்புன்னு சொல்றாங்க. சோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே நியூஸ்ல வந்ததா நான் சொன்னேன். இன்கேஸ் அது தப்பா இருந்துச்சுன்னா சாரி. அண்ட் இந்த விஷயம் சம்பந்தமா பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இப்ப அந்த அஃபென்ஸ் நடந்த ஹாஸ்பிட்டலுக்கும் சரி, அங்க இருக்க டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே சேர்ந்து CISF ஃபோர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, செக்யூரிட்டி ப்ரொடெக்ட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இந்த டீடைல் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த கேஸோட அப்டேட். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல டாக்டர்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்றா சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணா சொல்லிட்டு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, அது என்னென்ன ரெக்கார்ட் பண்ணான்னு பாத்தீங்கன்னா, நைட் டியூட்டி பாக்குற டாக்டர்ஸ் வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ப்ராப்பரான இடம் எல்லாம் இல்ல, ப்ராப்பரான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இல்ல. அந்த மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்ரெஸ்ட்ரிக்ட் ஏரியா எல்லாம் போயிட்டு வராங்க. இவங்களுக்கு வந்து ப்ராப்பரான செக்யூரிட்டிஸ் எல்லாம் இல்ல. அண்ட் சிசிடிவி கேமரா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அண்ட் போலீஸ் ஃபோர்ஸ் ப்ராப்பரா இல்ல. அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர மக்களுக்கு எல்லாமே வந்து ப்ராப்பரான செக்யூரிட்டி செக் இல்ல, அவங்க ஸ்கிரீனிங்ல சொல்லிட்டு இந்த மாதிரி 9 இஷ்யூஸ் வந்து நோட் டவுன் பண்ணிருந்தாங்க. இந்த இஷ்யூஸ் எல்லாம் நான் இந்த வீடியோல போறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்றதுக்காக நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் இப்ப ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுல எத்தனை மெம்பர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல போறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேஸ் எல்லாமே வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட்ல நடந்தது, அதை டீடைல் வருங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ் பிரின்சிபல் இருந்தார் பாத்தீங்களா, அவர் பிரின்சிபலா இருக்கும்போது அவரோட பவரை மிஸ்யூஸ் பண்ணிட்டு தகுதி இல்லாத ஆட்களுக்கும் லைசன்ஸ் இல்லாத ஆட்களுக்கும் வந்து ஒர்க் ஆர்டர் கொடுத்திருக்காரு, கான்ட்ராக்ட் கொடுத்திருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலோட காசை வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்காரு. இப்ப அவர் மேல வந்து ஃபோர்ஜரி செக்ஷன்ல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் கிரிமினல் கான்ஸ்பிரசி செக்ஷன்ல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அண்ட் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் படி அவர் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இப்ப அவருக்கு வந்து அவர் மேல வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த கொல்கட்டா இஷ்யூ பத்தி நிறைய பேர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரேப் பண்ண மர்டர் பண்ணவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை வாங்கணும் ஏகப்பட்ட பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஹைகோர்ட்லயும் கேஸ் நடக்குது, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்குது. இந்தியா ஃபுல்லாவே இந்த இஷ்யூ தான் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்லயும் சரி, கிருஷ்ணகிரியிலும் சரி, திருச்சியிலும் சரி, அதாவது கொஞ்சம் சில மாவட்டத்திலும் சரி கேங் ரேப் பண்ணிருக்காங்க. சின்ன சின்ன பொண்ணை வந்து ரேப் பண்ணிருக்காங்க. சோ இவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன மென்டாலிட்டியில இருக்காங்க? சோ இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம் அது? இப்பதான் வந்து ஒருத்தர் ரேப் பண்ணவன வந்து நிக்க வச்சு சுடணும்ன்றாங்க, தூக்கு தண்டனை போடணும்ன்றாங்க, எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைம்லயும் வந்து கூட இவங்களுக்கு பண்ணணும்னு தைரியம் வந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது. இவங்களுக்கு வந்து சிவியரா பனிஷ்மென்ட். அதுல சில பேர் எல்லாம் கட்சியில இருக்காங்க, கட்சியை கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க மேல எல்லாம் லீகல் ஆக்ஷன் எடுக்கணும். இப்பதான் நம்ம கொல்கட்டா பத்தி இந்த விஷயம் எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இந்த விஷயம் எல்லாம் நிறைய நடந்துச்சுன்னா, கொல்கட்டா இல்ல நம்ம எல்லா ஸ்டேட்டும் வந்து நம்மளை பத்தி பேசுவாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. கண்டிப்பா காவல்துறையை சரி, நீதித்துறையை வந்து இவங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும், லீகல் பனிஷ்மென்ட் ஸ்ட்ராங்கா கொடுக்கணும். சோ இதை பத்தி உங்களோட கருத்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த டீடைல், இந்த கேஸை பத்தி டீடைலா சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதுக்காக ஒரு செப்பரேட் வீடியோ போடணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் சொல்றேன். பெட்டர் சிட்டிசன், பெட்டர் நேஷன். Thank you for watching this video. Have a good day.